நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னால் மதிப்புக்குரிய எஸ்பி அவர்களை பற்றி ஒரு 2 வார்த்தை பேச விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் எனக்கு சென்னையில் இருக்கிற இன்னொரு சத்யநாராயண காயக்வாட் என்னுடைய பிரதர். அவர் எனக்கு கொடுத்த அன்பு, அவருக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் நிறைய. சொல்லப்போனால் நான் ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் இந்த ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டா கூட அதை விட ஜாஸ்தி ஒழுக்கங்கிறது என்ன அப்படிங்கிறது எஸ்பிஎம் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். உண்மை, நேயம், உண்மையே பேசுறது, சத்தியம், அதெல்லாம் எஸ்பிஎம் கிட்ட நான் பார்த்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் பார்த்ததில்லை. எப்போ நான் எஸ்பிஎம் சார் மீட் பண்ணால் கூட அவர் சொல்றது 2 விஷயங்கள். ஒன்று, ரஜினி எதுக்கும் டென்ஷன் பண்ணிக்காத, ஹெல்த்தை பார்த்துக்கோ. 2வது, நீ ரசிகர்களை மீட் பண்ணு, அவரை சந்திச்சு அவர்கிட்ட ஃபோட்டோ எடு. நான் எங்கே போனால் கூட நிறைய இப்போ எல்லாம் முத்துராம் சார் ரொம்ப பிஸியாக இருக்காரு, எப்பவுமே ஒரு பிஸியாக இருக்காரு. நிறைய நிறைய பிளேசஸ் போகிறதுனால நான் நிறைய பேர் ரசிகர்களை சந்திக்கிறேன். அவங்க எல்லாம் சொல்கிறதெல்லாம், சார் நீங்கள் சார்கிட்ட சொல்லுங்கள், ரஜி சார்கிட்ட அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரியே அந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. நான் 6லிருந்து 60 வரை அதுதான் முதல் ஹீரோவாக எஸ்பிஎம்மோட ஆக்ட் பண்ணது. அதுதான் முதல் ஹீரோ. அந்த காலகட்டங்களில் சொல்றதுக்கு வெக்கமாக இருக்குது, இருந்தால் கூட சொல்லிதான் ஆகணும். அந்த ஒரு குடி பழக்கம், அந்த குடியை முழுகிற ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு இருந்தது. ஸோ நைட் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நிறைய தூங்கிடுவேன். மார்னிங் ஷூட்டிங் போகிறது லேட் ஆகும். ஒரு ஃபர்ஸ்ட் டே லேட்டாக போனேன், இன்னொரு நாள் லேட்டாக போனேன். ஒரு 4வது நாள் 3வது நாள் எஸ்பிஎம் சொன்னாங்க, மேக்கப் மேன் முத்தப்பான்னு இருந்தார். டைரக்டர் உங்களை கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க, தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. சரிங்க சொன்ன காஸ்டியூமர், மேக்கப்பு, அசிஸ்டன்ட்ஸு எல்லாமே வெளியே போட்டாங்க. முத்துராமன் சார் வந்தாங்க, ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே. ரஜினி, நீ இப்போ படத்தில் ஹீரோ, நீ ஹீரோ முதல்ல வந்தாதான் எல்லாரும் கரெக்டாக வருவாங்க. ஹீரோவே லேட்டாக வந்தால் எல்லாரும் லேட்டாக வருவாங்க. அதனால் நீ முதல்ல செட்டுக்கு வந்துடு அப்படிங்கிட்டே சொன்னாங்க. அன்னிலிருந்து நான் தான் ஷூட்டிங்கு ஃபஸ்ட்டு போகிறது. நீ முதல்ல வந்துட்டா அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்துறேன். ஒரு லேட் ஆச்சுன்னா சில லேட்டாக தூங்கிடுவேன். ஒரு 9:30 9:48 9 o'clock கால் ஷீட், 10 மணி 10:30 மணி இருக்கும். எழுப்புவாங்க, ஏன் முதல்ல எழுப்பல அப்படின்னு சொன்னா, இல்லை சார் சொல்லியிருக்காரு, வேற வேலை இருக்கா, எழுப்ப வேண்டாம், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி முதல்ல சொல்லி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் என்னை வழிகாட்டியாக இருந்தவர் முத்துராமன் சார் அவர்கள். தயவு செஞ்சு குடும்பம், குழந்தைங்க அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த குடிப்பழக்கம், சிகரெட்டு, இந்த புகைப்பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு, இதெல்லாம் நான் அடிப்பட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த குடிப்பழக்கத்தில் சில வாட்டி நினைக்கிறது உண்டு. எல்லாரும் சொல்லுவாங்க, கோடியாக பணம் இருந்தது, குடிச்சே எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே யோசனை பண்ணுவேன், என்ன இவ்வளோ கோடி இருக்குது, 4-5
4-5 வந்து ட்ரிங்க்ஸ் ஆல்கோஹால் ஸ்விம்மிங் பூல் பண்ணால் கூட அவ்வளோ பணம் போகாத, எப்படி போகும் அப்படின்னு சொல்லி நான் யோசனைப்படுவேன். ஊருக்கெல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்தா கூட போகாது அப்படின்னு சொன்னால் அது எப்படின்னா அந்த குடி பழக்கத்தால் உடம்பு மட்டும் கெட்டு போகாதுங்க, மைண்டும் கெட்டு போகும். நம்மளுடைய யோசனை, நம்முடைய சிந்தனை சக்தியை வேற மாதிரி மாறும். அப்படி மாறும்போது நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தப்பாக போகும். அதனால வாழ்க்கையை அழிஞ்சு போகும். அதனால தயவு செஞ்சு நீங்க குடிப்பழக்கத்தை இல்லாதவங்க வந்து தயவு செஞ்சு தொட வேண்டாம். இருக்கிறவங்க கம்ப்ளீட்டா விட்டுடுங்க சொல்றதுக்கு நீங்கள யோகியா சித்தரா கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கொண்டாட்டத்தில் வீட்டோட வந்து அதை என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. இப்போ எல்லாரும் வந்து நின்றுக்கிட்டே சேர்ந்து வந்து போட்டோ எடுக்கணும்னு ஆசை இருந்தால் கூட ரொம்ப நேரம் ஆகிறதுனால தப்பாக நினைக்கக்கூடாது. நான் உட்காடுறேன், நீங்கள் நின்றுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. அண்ட் தயவு செஞ்சு இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து எது செஞ்சாலும் ஏதாவது குறை இருக்கும், தப்புங்கள் இருக்கும். ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு அது ஏதாவது நீங்கள் வந்து பெரும் மனசு பண்ணி அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோவும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாம் நல்லபடியாக நடந்தால் வருங்காலத்தில் டெஃபினெட்லி அவங்க எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணி நான் ஃபோட்டோவில் எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.